வணக்கம் சனி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் கூலி. தமிழ்ல மட்டும் இல்ல, இந்த வருஷம் இந்தியாலேயே அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் கூலி. ரஜினிகாந்த்க்கு மட்டும் இல்ல, இந்த படத்துல சேர்ந்திருக்கிற ஆக்டர்ஸ், ஸ்பெஷலா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்றப்பே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற காஸ்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கமல்ஹாசனோட டாட்டர் ஸ்ருதிஹாசனும் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அவங்களும் இந்த படத்துல ஒரு லீடு. அது மட்டும் இல்லாம கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, தெலுங்குல இருந்து சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த படத்தோட காஸ்டிங், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே ரொம்ப அதிகம். ஆனா லாஸ்டா தான் தெரிஞ்சிச்சு இந்த படத்துல ஆமிர் கானும் நடிக்கிறாரு. அவர் கெஸ்ட் ரோல் பண்றாரா இல்ல ஒரு மெயின் கேரக்டரா என்னன்றதெல்லாம் இன்னும் சஸ்பென்ஸாவே இருக்கு. மேபி ட்ரெய்லரை பார்த்தா இன்னும் நமக்கு கிளீனாவே ரிவீல் ஆகும். இதுக்கு முன்னாடி ரஜினி பண்ண படம் ஜெயிலர், அந்த படம் விஜயை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டரோட அடுத்த படம். அந்த படம் அந்த டைரக்டருக்கும் சரி ஆக்டருக்கும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு அதிக கலெக்ஷனான படம் ஜெயிலர். இப்போ இந்த படமும் விஜயை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டரோட அடுத்த படம். லியோ படம் பண்ணதுக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் பண்ற அடுத்த படம் கூலி. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தமிழ்லேயே இது ஒரு ஃபர்ஸ்ட் 1000 crore கலெக்ட் பண்ற மூவியா இருக்குமா? லோகேஷ் கனகராஜ்க்கு இது வெறும் 6வது படம் தான். ஆனா 6 படத்திலேயே இந்தியாலே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டரா மாறி இருக்காரு. ஒரு ஆல் ஓவர் த நேஷன் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட 5 படமுமே சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் படத்துல மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ், நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. சோ அந்த எல்லா கிரிட்டிசிசம்க்கும் இந்த படத்துல ஆன்சர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ட்ரெய்லரே ரிலீஸ் ஆக போறது இல்ல, டீசரும் வர போறது இல்ல, டைரக்டா படம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு டாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசர் மட்டும் வரப்போகுது, ஆனா படத்துக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 1 வீக் முன்னாடியோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா சடனா ஆடியோ லான்ச்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை விட ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்டா நேத்து சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு ட்வீட் வருது, கூலி ஹே சர்டிபிகேட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் பார்த்த ரஜினி பிலிம் தியேட்டர்ல ரஜினி பிலிமா வந்துட்டு ஏ சர்டிபிகேட்டை பார்த்ததே கிடையாது. ஆனா 1989ல சிவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் தான் ரஜினியோட கடைசி ஏ சர்டிபிகேட் பிலிம். அதுக்கப்புறமா 2025ல தான் ரஜினி நடிச்ச ஒரு ஏ சர்டிபிகேட் பிலிம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா ஏ சர்டிபிகேட்னா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இது ரஜினி லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து பண்ணியிருக்கிற படம். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் தியேட்டரை கிழிச்சுக்கிட்டு உள்ள வருவாங்க அப்படின்றத சொல்ற மாதிரி நேத்து விட்ட போஸ்டர்ல ரஜினியே ஏவ கிழிச்சு விட்ட மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதை பார்த்ததுக்கே பெரிய சர்காஸ்டிக்கா இருந்துச்சு. இன்னும் வரல, இரு 5 சொன்னோம். 5 4 3 2 1. யார் வீடியோ பார்க்க போறோம் நம்ம? போலாமா? ஸ்டார்ட் பண்ணி டச் பண்ணு. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும். என்னடா கையில? It can be a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க் தெரியாத மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றாங்க. வந்துச்சு ட்ரக்கு. இங்க இருக்கிற 14,400 பேர் எனக்கு தேவை. அந்த ஒரு புலி, அந்த ஒத்த புலி. யாரு? 30 வருஷமா சொல்லாதடா. சூப்பர் ஸ்டார் தாத்தா சொல்லக்கூடாது. ஹுக்கும் ஹுக்கும். அஜாஸ் இருக்கா பாத்தியா? ஏய் உபேந்திரா. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அடி பிடிச்சிருக்காப்ல.
ஏய் உபேந்திரா பவுடர் ஃபைட் போல. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. பாஷா இல்ல அது. பாஷா இல்ல அது. பில்லா 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 லுக்கு லாஸ்ட்ல வந்தது. எங்க வேற பவுடர் 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 ஃபைட் இருக்குது போல இதுல. எப்படி இருந்துச்சு ஃபைட்டிங்? யார் வந்தது? ஹுக்குமா? பா ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு. ஒரு 3 minutes கொடுத்துருக்காங்க ட்ரெய்லரு. ஆல்மோஸ்ட் படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ட்ரெய்லர்ல இருக்காங்க. அது இல்லாமயே நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. சார்லி, காளி வெங்கட்டோட வாய்ஸ் ஓவர் வருது, உபேந்திராவோட வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகிற ட்ரெய்லரு. அதுக்கப்புறமா ஒரு 1 minute அப்புறமா தான் தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு. பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர். அனிருத் பயங்கரமா மியூசிக் பண்ண மாதிரி இருக்கு ட்ரெய்லருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லா படத்துலையும் ஒரு ஐகானிக்கா ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஆக்ஷன் சீன்ஸ் வரும் லோகேஷ் கனகராஜ் படத்துல. அந்த மாதிரி இதுல வந்துட்டு பவுடரை வச்சு ஒரு ஆக்ஷன் சீன் வர மாதிரி இருக்கு. ஏன்னா பவுடரை வச்சு தலைவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கத்தி படத்துல வந்துட்டு ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ஃபைட் வரும்ல அந்த முதியோர் இடத்துல, அந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபைட்டு சூப்பரா இருக்கு ட்ரெய்லர். எனக்கு ஓவராலா அந்த மூட் இருக்குல்ல, படத்தோட மூடு எப்படி இருக்கும், பயங்கர பிளாஸ்டா இருக்கு போது படம்ன்றது வந்து பார்க்கும் போதே தெரியுது. இன்னொன்னு அன்னி பயங்கரமா இருக்காப்ல மியூசிக். படம் பார்க்கறப்பதான் உங்க அண்ணியா அனிருத் சொல்றாங்க. அண்ணி பயங்கரமா கூப் பண்ணிக்கிறாங்கன்னா படம் பிளாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு. அண்ட் அதான் இந்த படம் பார்க்குறப்ப ஐடியா வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக் பத்தி ஏதோ பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அவர் கடைசி எண்ட்ல ஒரு பிட் வச்சிருந்தாங்க ரஜினி, இந்த பாம்பு 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 அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தி வச்சிருந்தாங்க. அது நல்லா சூப்பரா இருக்கு. பில்லா படத்துல இருக்கிற ரஜினி லுக்க அந்த நெகட்டிவ் ஷேட்ல காட்டின மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, பாக்குறப்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. நான் வந்து கன்னடா மூவிஸும் நிறைய பார்த்துருக்கேன். உபேந்திரா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா படம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல இருக்காங்களா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கல. அது ஒரே ஒரு ஷார்ட் வரல, அவங்க கண் எப்படி பண்றது, அது வந்து அது பார்த்துல ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கு. நாகார்ஜுன் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய ஹீரோயிசமாக பார்த்துருக்கேன். மேபி இதில் வில்லனாக இருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கணும். நாகார்ஜுனா இது வரைக்கும் லைஃப்ல பேசின மொத்த கெட்ட வார்த்தையும் இந்த படத்துல பேசினேன் அப்படின்னு இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் பேசின கெட்ட வார்த்தைக்கே ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கலாம். நான் மேபி தெலுங்குல எல்லாம் எப்பவுமே அவங்களை ஹீரோவா பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்துல வந்து வில்லனே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆர்வமா இருக்கு. எனக்கு ட்ரைலர் பயங்கரமா இருந்துச்சு, தெரிய விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம அமீர் கான் போர்ஷன்லாம் பார்த்தா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பாக்கிறதுக்கு கெஸ்ட் ரோல் மாதிரியே தெரியல, பயங்கரமா ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க போல. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் என்ன அவங்களோட கேரக்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சினாப்சிஸ் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சினாப்சிஸா வந்து எல்லாரும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து ஏதோ வாட்ச் டெக்கை யூஸ் பண்ணி அதுல இருக்கிற டெக்ல இருந்து ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ ஏதோ சைஃபை மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இருக்காது படத்துல, ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ட்ரெய்லர்ல பார்த்தா நிறைய சத்யராஜ் வச்சு வாட்ச் யூஸ் பண்ணி டெக் யூஸ் பண்றது, மற்ற பேர்லாம் வாட்ச் யூஸ் பண்றது, அதெல்லாம் பார்த்தா ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் சைஃபை அண்ட் கேங்ஸ்டர் ஃபிலிமா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் ஷௌபின் கேரக்டர் வந்துட்டு அவர் தான் ஒரு அந்த கூலிஸை வச்சு மெயின்டைன் பண்றது, அந்த கூலியோட ஒரு ஹெட் மாதிரி தெரியுது அந்த இடத்துல. இன்னொன்று ஃபிளாஷ்பேக் 4-5 கட்டு வச்சிருந்தாங்க. லியோல விட்ட ஃபிளாஷ்பேக் பிரச்சனையா இதில் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். அண்ட் பயங்கரமா குக் பண்ணியிருக்காப்ல. இருக்கு 14ஆம் தேதி இருக்கு. இந்த படத்துல ஒரு மற்ற காஸ்டிங் எல்லாத்தையோட வந்துட்டு ஸ்ருதிஹாசனோட காஸ்டிங்க்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா தனி புறா இருக்கு ஃப்ரேம் பண்ணாங்க படத்துல வந்துட்டு இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி பயங்கரமா ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எடுத்தது இல்லை. அது எல்லாத்தையுமே நிறைய பேர் என்ன கொஸ்டின் பண்ணிருக்காங்க, ஏன் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்றது இல்லை ஆக்ஷன் சீன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆன்சரா இந்த படம் இருக்கும் அப்படின்னு இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு. ஆனா ட்ரெய்லர்ல அந்த மாதிரி எதுவும் காட்டல ஸ்ருதிஹாசனை வச்சு. ஸோ அது மேபி சர்ப்ரைஸா இருக்கலாம் நம்ம தியேட்டர்ல. பார்பி உனக்கு எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரு? சரி சரி சவுண்டு போடுறேன். எப்படி இருந்துச்சு வீடியோ? நல்லா இருந்துச்சா? பார்த்துட்டு வரியா? பரவாயில்ல, பார்த்துட்டு பார்த்துட்டு நான் பேசுறேன்.
ஆமா ஆமா ரஜினி அண்ணன் இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி இருக்கேன். வீடியோ முடியல தலைவர். இந்த அந்த லாஸ்ட் அந்த நெகட்டிவ் ஷாட்ல வாயில தம் வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த தம்மை இங்க இருந்து இந்த பக்கம் மாத்துறாரு. அதுல கட் பண்ணிருக்காங்க ஒரு பிளாஷ்பேக் சீன், பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் படுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப் போடுறாரு. இந்த வயசுல அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு எனக்கு பர்சனலா ஒரு ஃபேவரட்டான சினிமாட்டோகிராஃபர். பயங்கரமா இருக்கும் அவரோட ஒர்க்கு. விக்ரம்ல பண்ணாரு, அப்புறம் ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர். விக்ரம்லயும் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல பாக்குறதுக்கே வந்துட்டு நிறைய ஒரு ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது படத்துல பாக்குறது நமக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு என்ட்ரி ஷாட் வச்சிருந்தாரு, டோர் ஓபனிங். அமீர் கான் டாட்டூ சூப்பரா இருக்கு. அமீர் கான் ஒரு நார்மலான ரோலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அமீர் கானோட அந்த படத்துக்கு ஒரு கண்டினியூட்டி கண்டிப்பா இந்த படத்துல இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இருக்கு. சத்யராஜுக்குமே இந்த படத்துல வந்து சத்யராஜை பத்தி பெருசா எதுவும் பேசல, இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கல. மற்ற கேரக்டர்ஸ் மேலதான் நமக்கு எல்லாருக்குமே கண்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல பார்த்தா சத்யராஜ் அந்த ரஜினிக்கு வந்து ஈக்குவலான ஒரு ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லரை பார்த்தா. எமோஷனல் சீன்ஸ் நிறைய அவங்க கான்வர்சேஷன் அந்த வரதெல்லாம் பார்த்தா நண்பனுக்குன்னு ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபிலிம்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் என்னதான் ட்ரெய்லர் வெறும் 3 minutes இருந்தாலும் அந்த ட்ரெய்லரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அது இவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பேச முடியல. ஸோ ட்ரெய்லரோட டீப் அனாலிசிஸ் வீடியோவை சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், சினிமா டிஸ்கஷன்ஸ், மூவி ரிவ்யூஸ் எல்லாம் சேனலில் வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் த சூப்பர் ஸ்டார் சினிமா.